சித்தார்த், சித்தார்த், சித். ஆ ஆ சொல்லு தமனா. கண்ணு உனக்கு இப்ப பரவாயில்லையா? எங்க பாக்குற? இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். அது அப்பவே சரியாயிடுச்சு. சாரி சித், ரொம்ப பட்டுடுச்சா? நான் அந்த இடத்துல ஃபேன் போட சொல்லிருக்கவே கூடாது. இட்ஸ் ஓகே. எதிர்பார்த்தா போட சொன்னேன். ஆக்சிடென்ட்டா நடந்தது தானே. குவாண்டம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மெயில் அனுப்புறது சம்பந்தமா டிக்டேட் பண்றேன்னு சொன்னேன், அதை முடிச்சிடலாமா? சரி ஓகே. ஓகே சித். லேப்டாப் எங்க இருக்கு? அங்க இருக்கு. ஓகே. யா. Excuse me. நீ படிச்ச பொண்ணு தானே, அவள மாதிரியே நீயும் நடந்துக்கிற. கதவு கூட தட்டாம உள்ள வர. ஏன் இப்படி இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? யா, கொஞ்சம் டைம் ஆகும். ஏய், இங்க பாரு, நாங்க ஆபீஷியலா வர்க் பண்றோம். அப்படி இருக்கிறப்போ டிஸ்டர்ப் பண்ண கூடாது. புரிஞ்சுதா? நாங்க ஒன்னும் தொந்தரவு பண்ணலாம் வரல, சாப்பிட கூப்பிட தான் வந்தோம். அப்படியே வந்தாலும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வரணும். அது மத்தவங்களுக்கு. அன்னைக்கு கூட அப்படியா? நாங்க என்னமோ யதார்த்தமா வந்தா நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. உங்க மனசுலதான் ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. சார் ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹே தமன், என்னாச்சு? சித், இங்க பாரு, இவங்க வேணும்னே பேசி வச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறாங்க. இனிமே நான் இங்க இருக்கிறதா இல்ல. ஐ அம் கோயிங் டு லீவ். ஹே ப்ளீஸ். நான் ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றேன். ஐ ஹேவ் டு கோ. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ சித். தமனா, தமனா. ஹே ரம்யா, என்ன ரம்யா? அண்ணா, அவங்க இன்டென்ஷன் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. நாங்க சாப்பிட கூப்பிடுறதுக்காக தான் வந்தோம். கதவையும் தட்டிட்டு வரல, அதே இதுன்னு ஏதேதோ பேசுறாங்க. இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. நாங்க இதெல்லாம் பொறுத்துட்டு போணுமா? ஆள் ஆளுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுக்காக என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? வாங்க நீ போலாம். சரி. அப்படியே பண்ணிடுங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சுமா? பேக்கோட எங்கே கிளம்பிட்ட? நான் வீட்டுக்கு போறேன் அங்கிள். என்னம்மா பேசுற? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? ப்ளீஸ் அங்கிள், நான் எதையுமே சொல்ல விரும்பல. இனிமேலும் இங்க இருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட நான் விரும்பல. நான் ஒன்னும் ஒருவேளை சாப்பாடு இல்லாம இங்க வரல அங்கிள். ஏதோ அம்மா வற்புறுத்தினதுனாலதான் இங்க வந்தேன். அப்ப கூட இங்க வர்றதுக்கு எனக்கு விருப்பம்லாம் இல்ல. என்னால உங்க வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் கிளம்புறேன் அங்கிள். என்னம்மா, என்ன பிரச்சனைன்னு சொல்லாம நீ பாட்டு கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். பொம்மியும் ரம்யாவும் தான் அங்கிள் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏதேதோ பேசிட்டாங்க. நான் போறேன்
அங்கிள் என்ன விட்டுருங்க. இருமா தமனா, நான் சொல்றேன்ல, நீ இரு, நான் என்னன்னு கேக்குறேன். ரம்யா, ரம்யா. அம்மா, எங்க இருக்கீங்க எல்லாரும்? வாங்க. என்னப்பா? என்ன பத்து? ரம்யா எங்கம்மா? என்னாச்சு? ரம்யா என்ன பெரியப்பா? இங்க வா. தமன்னா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எந்த தப்புமே பண்ணாதப்போ நான் எதுக்கு பெரியப்பா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவ நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கா. அவகிட்ட சும்மா அது இதுன்னு வம்பிழுத்துட்டு இப்ப மன்னிப்பு கேட்க சொன்னா கஷ்டமா இருக்கா உனக்கு? மன்னிப்பு கேப்பியா மாட்டியா? ஏன் பெரியப்பா நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, அவங்க சொல்றத மட்டும் கேக்குறீங்க. இது என்ன பெரியப்பா அநியாயமா இருக்கு? நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இந்த வீட்ல தாத்தாவும் பேரனும் தான் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம என்ன திருப்பி திருப்பி அசிங்கப்படுத்துறாங்கன்னு பார்த்தா இப்ப நீ என்ன ஏத்து பேசுறியா? நீ யாருக்காக இதெல்லாம் பண்ற, யார் தூண்டி விட்டு ஆடுற, எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப தமன்னா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? அப்போ உனக்கு உன் பெரியப்பா முக்கியம் இல்ல, நேத்து வந்த எவ்வளவு ஒருத்தி உனக்கு முக்கியமா போயிட்டா. பத்து, என்னடா பேசிட்டு இருக்க நீ? அப்பா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பா. இதுக்கு மேல இந்த வீட்ல என்னால போராட முடியாது. நான் கிளம்புறேன். டேய், இந்த இருடா. வீட்டை விட்டே போறேன்ப்பா. அப்படி என்ன நான் தப்பு செஞ்சேன்? எந்த வழியும் இல்லாம நின்ன ஒரு பொண்ண வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டு வந்த, அது ஒரு தப்பா? ஆ? வேணும்னே எல்லாருமே சேர்ந்து அவளை தூண்டி விட்டுட்டு இப்ப ஆளுக்கால் நின்னு வேடிக்கை பாக்குறீங்களா? நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்ப்பா. அதானே உங்களுக்கு வேணும்? சரி தமனா, நீ வா, உன்னை நான் வீட்டுல விட்டு போறேன். என்ன மன்னிச்சிருங்க. நடந்த தப்பு எல்லாமே என்னாலதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அப்படி வா வழிக்கு. அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் இந்த வீட்ல கெத்தா இருக்க முடியும். தமனா, நீ உன் ரூமுக்கு போ. இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். சரியா? போ. அக்கா, நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புக்கா. செய்யாத தப்புக்காக நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்காக நீ இப்படி பண்ணீங்க? தப்பு பண்ணது தமனா தானே. நீங்க எதுக்கு அண்ணி மன்னிப்பு கேட்டீங்க? இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததுல இருந்து என்னை சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எனக்கு எதுவுமே புரியல. என்னால
என்னால இந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் மனசார நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், நான் அந்த தமனாவுக்காக மன்னிப்பு கேட்கல. மாமா வீட்டை விட்டு கிளம்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் மன்னிப்பு கேட்டேன். மாமாவுக்காக தான் நான் கேட்டேனே தவிர வேற எந்த உள்நோக்கமும் எனக்கு இல்லை. புடவை பிடிச்சிட்டமா? என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல, நான் கூப்பிட்டதும் பட்டத்தை விட்டுட்டியே. நீ ஆசையா கஷ்டப்பட்டு 2 நாளா உட்கார்ந்து பண்ண பட்டத்தை இப்படி விட்டுட்டியேடா. அங்க பாரு, அது காத்துல எப்படி போகுதுன்னு. உன்னை விட அந்த பட்டம் எனக்கு ஒன்றும் பெருசுலம்மா. வேணும்னா திருப்பி கூட பண்ணிக்கலாமா? என் செல்ல குட்டிடா நீ. நீதான் என் சிங்க குட்டி. நீ என் கூடவே இருந்தனா போதும், அதுவே எனக்கு பெரிய தைரியம்.
பத்திரமா வச்சுக்கோ. என்ன இவரு என்ன திட்டாம இதை கொடுத்துட்டு போய் நிக்கிறாரு? ஆச்சரியமா இருக்கு. நம்ம வேம்பு சாரா இது? இத பத்தி யார்கிட்ட போய் கேட்கலாம்? வளர்மதி சித்தி கிட்ட போய் கேட்கலாம். சித்தி 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 இரு பொம்மி, தாலிப்பு இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். இல்ல சித்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சித்தார்த் ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் எதுவும் இல்ல சித்தி. மேல என்னாச்சுன்னா, எப்பவுமே வேம்பு சாரை பார்த்தா ஒரு பயம் வரும், இல்லனா கோபம் வரும். ஆனா இப்ப பார்த்தப்போ ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏன் அப்படி இருக்காரு? இந்த புடவைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கா? இது அவங்க அம்மாவோடதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா பொம்மி, இது அண்ணியோட புடவை தான். சின்ன வயசுல சித்து பயங்கர சுட்டி. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணி ஏதாவது கம்ப்ளைண்டோட தான் வீட்டுக்கே வருவான். யாரு சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டான். ஆனா அவங்க அம்மா சொல்லுக்கு அப்படியே கட்டுப்படுவான். ஏன்னா அவனுக்கு உலகத்திலேயே அம்மானா உயிர். இப்படி தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வரத பார்த்துட்டு பெரியண்ணே அவன் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல்ல சேர்க்கலான்னு முடிவு பண்ணாரு. அதான் இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல். அதுக்கு அண்ணி விடல, எதிர்த்து நின்னாங்க. திடீர்னு ஒரு நாள் சித்தார்த்த யாரையோ அடிச்சுட்டான்னு பெரிய பிரச்சனை. வீட்ல ஏகப்பட்ட கலாட்டா. அண்ணன் அந்த நேரத்துல தான் யாரையுமே கேட்காம சித்தார்த்த கூட்டிட்டு போய் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டாரு. அண்ணி எவ்வளவோ கெஞ்சினாங்க, கதர்னாங்க. அண்ணன் அப்ப கூட பிடிவாதமா இருந்துட்டாரு. சித்தார்த்தும் அவன் பங்குக்கு போக மாட்டேன்னு அழுதான். ஆனா அண்ணன் மனசு இறங்கவே இல்ல. பிடிவாதமா சித்தார்த்த ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துட்டாரு. அம்மாவை பிரிஞ்ச ஏக்கத்துல சித்தார்த்த சுத்தமா சாப்பிடல. அண்ணியும் அவன் ஞாபகமாவே இருந்து ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிட்டாங்க. வீட்டுக்கே டாக்டர் வந்து பார்த்தாங்க. ஆனா நிலைமை மோசமாகி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன் மோசமாயிடுச்சு. அந்த நேரத்துல தான் டாக்டர் சொன்னதை கேட்டு வேற வழி இல்லாம அண்ணன் சித்தார்த்த திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அண்ணிய பார்த்து சித்தார்த்த கலங்கி போயிட்டான். பக்கத்திலே இருந்து அவங்கள பாத்துக்கிட்டான். அந்த நேரத்துல அவன் கூடவே இருந்து அவனையும் சரி அண்ணியையும் சரி பாத்துக்கிட்டது எங்க அப்பாவும் அம்மாவும் தான். ஆனா அப்பவும் பத்தண்ண அண்ணி கூட சண்டை தான் போட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் அவன் மனசுல ஆறாத காயமா பதிஞ்சிருச்சு. அப்பதான் திடீர்னு ஸ்கூல்ல இருந்து எக்ஸாம்க்கு சித்தார்த் வந்தே ஆகணும்னு போன் பண்ணாங்க. அப்பா எவ்வளவோ தடுத்தாரு, அண்ணியும் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா அண்ணனோட பிடிவாதம் தான் கடைசியில ஜெயிச்சிச்சு. சித்தார்த்த வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாரு. அவனோட அந்த பிரிவை தாங்க முடியாத அண்ணி கதறி கதறி அவங்களுக்கு ரொம்ப முடியாமலே போய் சேர்ந்துட்டாங்க.